இப்போ மொத்தத்துல எனக்கு ஃபுல் படம் புரிஞ்சிருச்சு, கதை புரிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ் நானே சொல்றேன் கேளு. இப்போ நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஆசைப்பட்டுட்டீங்க. இது நேச்சுரலா நடக்கிறது விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தா அட்ராக்ஷன் வரலாம். அது எங்க நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்? நம்ம யோசிப்போம், இந்த சமுதாயம் நல்லபடியா இயங்கணும்னா, குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுவோம். 2 பேருக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்கல. அவனை மட்டும் நீ குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல மேடம். இரம்மா, நீ தனிமையில இருந்திருக்க, உனக்கு முதல் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவன் ஒரு தலை ராகத்துல இருந்திருக்க, நீ அங்கேருந்து வந்து நீ தனிமையில இருந்திருக்க, உனக்கு ஒரு கூட்டு தேவைப்பட்டது. கரெக்டா அவன் வந்தான், அவருக்கு வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு தனி இருக்காரு, காசு தேவைப்பட்டது. யாரோ ஒருத்தர், நீ வந்து குவைட்ல இருந்து வந்திருக்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவருக்கு அந்த டைமுக்கு நீ ஆறுதலா இருந்த. ஆனா இந்த பையன் பண்ண ஒரு விஷயம் என்னது தெரியுமா? குடும்பத்திட்ட சொல்லிட்டான், பொண்டாட்டிட்ட சொல்லிட்டான். அண்ட் உன்னை கயத்தி விடணும்னு அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தா கம்ப்ளீட்டா இப்ப இங்க சொல்றாருல, இதெல்லாம் அன்னைக்கே சொல்லி இல்ல அவ தான் என்ன கட்டாயப்படுத்தினா சொல்லிருக்கலாம். இல்ல மேடம், நான் சொல்றேன் மேடம். இல்லம்மா இருமா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிஜமாவே உன் மேல ஆசைப்பட்டிருக்காரு, நீயும் அவங்க மேல ஆசைப்பட்டிருக்கீங்க. 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுத்து. சரி, உன்னை கயத்தி விடக்கூடாதுன்னு நீ மாசமா இருக்க தெரிஞ்சும் அவர் வந்து எப்படியோ சமாளிச்சிடலான்னு பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மை. நீ என்ன தப்பு பண்ற தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை மட்டும் பிளேம் பண்ற, அது தப்பு. நடந்து போச்சு. லவ்ங்கிறது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வரலாம். ஒரு வருஷம் இல்லம்மா, இவங்க விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லி டெய்லி இருந்துட்டு அப்ப நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி ஏமாத்தலாம் மாட்டேன் யாரையும், நீ கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்தீங்கன்னா நான் கூட நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுமே. நீ என்ன தப்பு பண்ற தெரியுமா? நீ முதல்ல பண்ணதுல இருந்து எல்லாமே தவறு. ஓகே, அவனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம். உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ சின்ன பொண்ணு, 15 வயசு பொண்ணு கிடையாது. தப்பு நான் என் பேர்ல நான் சொல்ல மேடம், நான் சொல்ல மேடம், நான் சொல்லி தப்பு தான் மேடம், ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா நீ வந்து எனக்கு எல்லாம் சொல்லிட்டு உன் பொண்ணாட்டிக்கிட்ட எல்லாம் நடந்து போச்சு, எல்லாம் ஒன்னாவும் சேர்த்து வச்ச, எல்லாம் இன்னைக்கு எப்படி அவ சொன்னா நீ ஓடுற? அப்பதான் செய்வான். நான் கூப்பிட ஏன் மேடம் வர மாட்டேங்கிறேன்? ஒரு 100 ரூபாய் அனுப்புனா அவன்தான் பொண்டாட்டி, அவன்தான் உன் பொண்டாட்டி. எனக்கு வயசு சொல்ல மேடம், வழி என்ன எனக்கு சொல்லுங்க மேடம். இந்த பாரு, உங்க மேல என்ன உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே அங்க போயிருந்த? எனக்கு தெரியாது மேடம். ஸ்டார்டிங்ல